கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தற்காலிக பணியாணை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை சேர்ந்த 32 பேருக்கு அரசு வேலை வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது இந்த வழக்கின் விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசு தரப்பில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருவதாகவும் உச்சநீதிமன்றம் அதை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்ற நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரும் வரை அரசு பணி தற்காலிக நியமனமாக வழங்கப்படலாம் என உத்தரவிட்டது. மேலும் டிஎன்பிஎஸ்சியை வழக்கில் தானாக இணைத்து சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.